ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் இது. பட்டை, லவங்கம், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம இப்போது குக்கரை நல்லா ஸ்டவ்வில் வச்சிடலாம். சூடு ஏறட்டும். சூடு ஏறந்தும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். கூடவே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ ஆயில் வேணும்னு சொல்லிவிட்டு. நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறந்தும் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ பொடியாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீளமாக. அதை சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம், சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் வந்து இப்போது கல் உப்பு தான் நான் சேர்க்க போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் நல்லா சூப்பராக இருக்கும். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் நான். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீளமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நீளமாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஆயில் வந்து ஜாஸ்தி இல்லை. நான் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் எடுத்திருக்கேன். கல் உப்பு சேர்த்து வதக்குனா நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக வெங்காயம் வந்து. நான் இப்போ வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்ல வாசனை சூப்பராக வருது. இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்குனதும் நெய் போட்டதுனால நல்ல வாசனை வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பாடும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். நீளமாக கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதன்றதுனால நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். லைட்டாக கிண்டியாச்சு. நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சுத்தமாக கழுவிட்டு. 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி நம்ம இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கி வரணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க சில பேர், நான் வந்து கட் பண்ணி தான் சேர்க்குறேன். நல்லாயிருக்கும் அதான் தக்காளி சாதத்துக்கு. நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து அதிகமாக கிடையாது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளி கூட 2 சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூடி வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். தக்காளி வந்து தண்ணி விட்டுருச்சு நல்லா வதங்கிறதுக்காக. சிம்மில் வேண்டாம். இப்போ நான் வந்து இதுக்கு என்ன மசாலா தேவையோ இப்போ அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் போடுற ஸ்பூன் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன், அதனால் உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக தெரியும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது 3 சேர்த்து லைட்டாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி க்ளீனாக கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா தண்ணி விட்டுட்டும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா நம்ம மசாலா போட்டு கலக்கணும். தக்காளியும் நல்லா பேஸ்டாகி வந்துருச்சு. நல்லா வதங்கட்டும். தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து கலக்கி விட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட பிரியாணி டேஸ்ட்டு வந்துடும் இது. நம்ம அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு. நல்ல வாசனையே பிரியாணி வாசனை தான் வருது. ஆனால் இது வந்து தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசினா ஒரு 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா தான் நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறது. நான் வந்து அரிசியை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு. இது இப்போ வந்து நல்லா வதங்கினதுனால நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் நான் தண்ணி சேர்க்குறேன். 1 கிளாஸ் அரிசி எடுத்ததுக்கு 200 கிராம் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறனோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன்.
தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். உப்பு நம்ம பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து நம்ம கலக்கி விட்டுறலாம். இது கொதிக்கட்டும் நல்லா. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. லைட்டாக இப்படி கலக்கிட்டு நம்ம வந்து இப்போ சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு, நல்லா வாசனையாக இந்த மசாலாவுக்கு. பாருங்கள், சீரக சம்பா அரிசி தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை நான் சேர்த்தாச்சு. லைட்டாக கிண்டி விட்டுறலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீரக சம்பா அரிசி தான். நல்ல வாசனையாக, சீரக சம்பானாவே ஒரு ஃபேமஸ் தான். சூப்பராக இருக்கும் அரிசி சாப்பிட்றதுக்கு. சாதம் வந்து பிரியாணி, தக்காளி ரைஸு, வெரைட்டி ரைஸ் எது எது செய்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து சீரக சம்பா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 3/4 பாகம் அளவுக்கு கொதிச்சு வந்தால் நம்ம அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் சமைச்சிட்ருக்கேன். இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். தண்ணி ஒரு மீடியமாக கொஞ்சம் இருக்கும்போது நம்ம குக்கர் மூடிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு நல்லா தண்ணி வந்தால் நல்லா சூப்பராக சாதம் நல்லாயிருக்கும். குழையாமவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மீடியமாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா? பாதி வெந்து வந்துருச்சு, 3/4 பாகம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து குக்கர் மூடியே போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. போட்டுட்டு நான் வந்து ஹையில் தான் வைக்கிறேன். 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ தள்ளாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. பார்க்கவே ஆஹான்னு இருக்குது. சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பாய்.